அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப அவசர பதிவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் 5:02 5 ரூபாய இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். 5 கோடிக்கு கூட அதிபராக கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே ஏற்படும். 100 வருடங்கள் ஆனாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குங்கறத பத்தியும், இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னங்கறத பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு. இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். அதனால மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 2:2 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 2. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிறது பிப்ரவரி மாசம், அதாவது 2வது மாசம். அந்த வகையில 2:2 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 555 அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா இந்த பஞ்சமி திதி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அதே மாதிரி நம்ம வாராகி அம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 555 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல 2:2 சேர்க்கையும் 555 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம். இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 அரிசிய வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் ஒரு முக்கியமான ஸ்பெஷலான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கோல்டன் மினிட்டை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த கோல்டன் மினிட் வரும். இந்த கோல்டன் மினிட்ல நாம என்ன நினைச்சாலும் நாம என்ன பேசினாலும் அது அப்படியே நமக்கு நடக்கும். அந்த வகையில இந்த கோல்டன் மினிட்டை பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேருன்னு சொல்லலாம். என்னோட லைஃப்லயுமே நான் இந்த கோல்டன் மினிட்டை பயன்படுத்தி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:02 நமக்கு வருது. இந்த கோல்டன் மினிட் தான் டெய்லி வருதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த நாள்ல 5:55 சேர்க்கை இருக்கு. கோல்டன் மினிட்டும் 5:02 வர்றனால இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கோல்டன் மினிட்டே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். அதுலயும் இந்த மாதிரியான ஒரு அமைப்போட வரக்கூடிய இந்த கோல்டன் மினிட் இன்னமுமே விசேஷமானது. இந்த ஒரு நிமிஷத்துல நீங்க மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட கட்டாயமா நடந்தே தீரும்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நேரத்தை இன்னைக்கு தவற விடாதீங்க.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கு உகந்ததும் இந்த 5 ரூபாய் நாணயம் தான். சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு அடுத்ததா பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் வளங்களை பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பச்சை நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சிகப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா, அதாவது ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட 5 மணி 2 நிமிடத்துக்கு முன்னாடியே அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். ஆனா கரெக்டா இந்த 5 மணி 2 நிமிடத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்படி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள கூட நீங்க வச்சுக்க வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் நேர்மறையான முறையில நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல். இப்போ இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை இன்னைக்கு நாம ஏன் பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி, மாசம், வருஷம் இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இந்த 5 ரூபாய் நாணயத்துல நீங்க இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. நம்ம சேனல்ல நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன், இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த அஃபர்மேஷன், 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் ரிச், ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸும் நீங்க சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் இந்த நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள், மங்கள பொருட்களை வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி நாளைக்கு இந்த 5 ரூபாய நீங்க செலவு பண்ணும் போது 708ங்கிற நம்பரை உங்க மனசுக்குள்ள சொல்லிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கட்டாயமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாளைக்கே நீங்க செலவு பண்ணணும். இப்படி செலவு பண்றதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த 708ங்கிற நம்பரை சொல்லிட்டு இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி 708ங்கிற நம்பரை சொல்லி நாம செலவு பண்ணும் போது நாம செலவு செய்யக்கூடிய பணம் பல மடங்கா நம்ம கிட்ட திரும்பி வரும். அதே மாதிரி ஒரு சிலர் எனக்கு நாளைக்கு எந்த செலவுமே இல்லைங்களே, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்பீங்க. கவலையே படாதீங்க. இந்த 5 ரூபாயை பயன்படுத்தி சாக்லேட்டாவது நீங்க வாங்குங்க. இந்த மாதிரி நாளைக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஏதோ ஒரு வகையில நல்ல செலவா நீங்க செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். அதுலயும் அந்த 708ங்கிற நம்பரை சொல்லி செலவு செஞ்சீங்கன்னா பல மடங்கு பணம் உங்க வீட்டுல சேரும்னே சொல்லலாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.